இனிய இதயங்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் போஸ்கோ. போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை, அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். அருமையான பாடல் வரிகளோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பொது காலத்தின் 14ஆம் ஞாயிறை நாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு வரோம். என்றும் போல் இன்றும் இந்நாள் வரை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய இறைவன் நம்மை தொடர்ந்து அன்போடும் அருளோடும் வழிநடத்தி வருகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே நாமும் தொடர்ந்து அவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ்வோம், வழிநடப்போம் என்ற அருமையான சிந்தனையோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம் போஸ். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஃபாதர். மாதா தொலைக்காட்சி பணி குறித்து நிறைய வேலைகள் செய்துட்ருக்கோம். அதே போல் நீங்களும் நிறைய இடத்துக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபாதர். இப்போ சமீபமாக நீங்கள் இலங்கைக்கு நான் சும்மா என்னுடைய நண்பருடைய குருத்துவ அருட்பொழியினுடைய ஜூபிலிக்கா ஃபாதர் ஞானேந்திரன், யாழ்ப்பாணம் மறை மாவட்டம், நம்ம மாதா தொலைக்காட்சியில் இங்கே இருந்திருந்தார் கொஞ்ச நாள் அவருடைய சிகிச்சைக்காக. நாங்களாம் ஒன்றா ரோமில் படித்தவங்க. அதனால் அவருடைய யூபிலிக்காக நான் போயிருந்தேன். நல்ல நண்பர், ஒரு 20-21 வருஷமாக அவரை தெரியும். அதனால் அங்கே கொஞ்சம் ஒரு சில காரியங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. யாழ்ப்பாணம் மறை மாவட்டத்தினுடைய சமூக ஊடக தொடர்பு மையம் ஃபாதர் ஆண்டன் ஸ்டீஃபன், அவரோட அந்த பிள்ளைங்க டிலானி, ஜூலி எல்லாம் இங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனவங்க. இப்போ யாழ்னின்னு ஒரு பிள்ளையர் நினைக்கிறேன். ஸோ இவங்களெல்லாம் சந்தித்தேன். உங்களுடைய பணிகளெல்லாம் கூட இருந்து அவங்க கூட கொஞ்சம் உரையாடினேன். அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை என்ன செய்யலாம். ஸோ அந்த நிலையத்தை நான் சந்தித்தேன். ஃபாதர் ஆண்டன் சிம் ரொம்ப அருமையாக ஏன்னா இப்போ நம்மளுக்கு அந்த அவங்க திருமலை கலாமன்றம் நடத்துகின்ற இந்த பாஸ்க் நிகழ்ச்சி, பேஷன் பிளே, அவங்க தான் இப்போ கடந்த 2-3 வருஷமாக நம்மளுக்கு ஷூட் பண்ணி கொடுத்தெல்லாம் அங்கேருந்து அவங்க தான் நமக்கு எடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ திருமலை கலாமன்றம் அந்த கலைஞர்கள், அதனுடைய நிர்வாகிகள், அந்த பேஷன் பிளேனுடைய செட் டிசைன் பண்ணுறவங்க, காஸ்டியூம் பண்ணுறவங்க, டைரக்ட் பண்ணுறவங்க, அந்த முக்கியமான நபர்கள் எல்லாருமே நான் சந்தித்தேன். அந்த கலாமன்றத்தினுடைய அவங்களுடைய நிர்வாக இடத்துக்கு நான் போயிருந்தேன். அவங்கள 15-20 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. அவங்களுடைய பணிகளை குறித்து எந்த அளவுக்கு அவங்களாம் மோட்டிவேட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக ஷேரிங் இருந்தது. நான் சொன்னேன், ஃப்யூச்சரில் இன்னும் நிறையா மற்ற பழைய அவங்களுடைய மேடை நாடகங்கள்லாம் நிறைய இருக்குது, கூத்துகள்லாம் அவங்கள்ட்ட இருக்குது. அது மாதா தொலைக்காட்சிக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மறை மாவட்டத்துடைய ஆயர், மேதகாயர் ஜஸ்டின் அவர்களை சந்தித்தேன். அவங்க நம்ம கூட ஒரு நல்ல தொடர்பில் இருக்கிறாங்க. கடந்த 2 ஆண்டுகளாக இங்கே அருட்தந்தையிலையும் பிள்ளைகளையும் இங்கே ட்ரைனிங் அனுப்பிட்டு இருக்கிறாங்க மாதா தொலைக்காட்சிக்கு. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பொதுநிலையினர் பணிக்குழு, அதனை வழிநடத்துகின்ற அருட்தந்தை டேவிட், ஜெயசீலன், இவங்களெல்லாம் சந்தித்தேன். ஜெயசீலன் என் கூட ரோமில் படித்தவர். ஸோ அதனால் அங்கே போனதுனால எல்லாரையும் சந்தித்து, எல்லோரும் மாதா தொலைக்காட்சியை பற்றி ரொம்ப உயர்வாக அந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் குறித்து, அந்த மறை மாவட்டத்துடைய மிகப்பெரிய ஒரு புனித அந்தோனியார் திருத்தலம் ஒன்று இருக்குது, பாசையூர் அப்படின்ற ஊர். பாசையூரா, செய்யும் ஊராம், பாடல் செய்யும் ஊர் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. ரொம்ப பழமையான ஒரு திருத்தலம். ஜேம்ஸ் அங்கே பங்கு தந்தையாக இருக்கிறார். அங்கே ஞாயிறு திருப்பலியை நிறைவேற்றி மக்களோட மறையாற்றினேன். எல்லோரும் அந்த மக்கள்லாம் நிறையா சந்தித்து நிறையா விஷயங்கள் சொன்னாங்க. மாதா தொலைக்காட்சி எவ்வளோ உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கேருந்து ஒரு 2.5 மணி நேரம் பயணம் செய்து மன்னார் மறை மாவட்டத்துடைய ஆயர், புதிய ஆயர், மேதக ஆயர் ஞானப்பிரகாசம் அவர்களை சந்தித்தேன். அங்கே மடுமாதா கோயில் போயிருந்தேன். அதான் நம்ம வேளாங்கண்ணி மாதா கோயில் மாதிரி அது ஒரு பெரிய திருத்தலம். அங்கே இருக்கிற தந்தையர்களெல்லாம் சந்தித்து எல்லாருமே மாதா தொலைக்காட்சியை பற்றி ஆயர் ஞானப்பிரகாசம் அவர்களும் சொன்னாங்க. எதிர்காலத்தில் இன்னும் எப்படியெல்லாம் நம்ம நிறைய காரியங்கள் நம்ம சேர்ந்து செய்யலாம்ன்ற குறித்து ஒரு கலந்தாய்வு மாதிரி. ஸோ இது மாதிரி இந்த ஒரு வெள்ளிக்கிழமை போனேன், சனி ஞாயிறு 2 நாள் தான் அங்கே இருந்தது. 2 நாட்கள் முழுமையாக நிறைய ஃபாதருடைய அந்த குருத்துவ அருட்பொழி வெள்ளி விழாவுக்கு நான் தான் மறைவுரை ஆற்ற சொல்லி என்னை கேட்டிருந்தார். மறைவுரை ஆற்றினேன். அப்புறம் எல்லோரும் அங்கேயும் தந்தையெல்லாம் சந்தித்தாங்க. எல்லாருமே மாதா தொலைக்காட்சி எவ்வளவுக்கு மக்களுக்கு, அங்கே இருக்கிற மக்களும் சரி, எல்லாருமே ரொம்ப உயர்வாக இருந்து பார்த்து
நம்மகிட்ட எல்லா காரியங்களும் நம்மளோடு வந்து பகிர்ந்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நல்ல 2 நாட்கள் கடந்த வாரம் ரொம்ப திங்கக்கிழமை அங்கேருந்து வந்தாச்சு. வந்தோடனே இப்போ சிவகங்கை மறை மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய அருட்தந்தையர்களுக்கு ஆயர் உட்பட எல்லாருக்குமே வந்து நம்ம ஃபாதர் ஜெனித்தும் ஜாக்சனும் இவர் டாக்டர் ப்ரொஃபஸர் ஜெரோம் இவங்களாம் சேர்ந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு மற்றபடி இந்த சோஷியல் மீடியா சமூக ஊடகங்களை குறித்து ஒரு விழிப்புணர்ச்சி 2 நாட்கள் அவர்களுக்கு ஒரு சில விழிப்புணர்ச்சி பாடங்கள் எடுத்தாங்க. நான் அதனுடைய நிறைவாக போய் அவங்களையும் பார்த்துட்டு வந்தேன் கடந்த செவ்வாய்க்கிழமை. அதனால் ஓரளவுக்கு இந்த வாரம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திப்புகள் இப்போ அதே மாதிரி இப்போது நான் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்கே ட்ரிங்கோ திரிகோணமலை என்னுடைய மறை மாவட்ட ஊடக பணிக்குழுடைய அருட்தந்தையும் என்னை தொலைபேசியில் கூப்பிட்டார். எங்களுக்கும் நாங்கள் எப்படியெல்லாம் செய்யலாம்னு எங்களுக்கு ஏதாவது வழிகாட்டுங்க அப்படின்னு கேட்டார். ஒரு ப்ராப்ளம் இல்லைப்பா, மாதா தொலைக்காட்சி இருக்குது, வாங்க வந்து நல்லா பயன்படுத்துங்க. நம்ம உங்களுக்கு எவ்வளவு காரியங்கள் நாங்கள் உதவி செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதனால் பயிற்சிகள் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு நம்ம டெக்னிக்கலாக ஒரு தொழில்நுட்ப ரீதியில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பயிற்சிகளோ அத்தனையும் உங்களை தங்க வைத்து எந்த செலவு பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏற்கனவே யாழ் மறை மாவட்டம் வந்து ஏற்கனவே 3 அருட்தந்தையர்கள் 3 இளம் பிள்ளைகள் வந்து பயிற்சி கொடுத்துருக்கோம். ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க. அடுத்து மன்னார்லேருந்து வராங்க. டக்ளஸ் இங்கே வருவார். அவர் 1 மாத பயிற்சிக்கு வந்திருக்கிறாரு. இது மாதிரி நிறைய நம்ம ஈழத்தமிழ் மறை மாவட்டங்களோடு ஈழத்தமிழ் கத்தோலிக்கலோடு நாம் இன்னும் அதிகமாக எவ்வாறு ஒன்றிணையலாம், அவருடைய நிகழ்ச்சியில் இங்கே மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்புவதற்கும் அவர்களை இன்னும் நம்ம ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்துவதற்கும் என்னென்ன காரியங்கள் நம்ம செய்ய முடியும் என்பதை குறித்து நிறைய அங்கே 2 ஆயர்களோடு ஏற்கனவே நான் 2021 அவங்களெல்லாம் சந்தித்து நான் இதை குறித்து நான் பேசினேன். இப்போது இன்னும் அதிகமாக நிறைய காரியங்கள் பேசியிருக்கிறேன். இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது கட்டாயம். ஏன்னா அந்த மாதா தொலைக்காட்சி என்பது நமக்குள்ளே மட்டும் இருக்கக்கூடாது. நமது மறை மாவட்டங்கள் இன்னும் தமிழர்களாம் இந்த பொதுவாக நம்ம வந்து கிறிஸ்து பிறப்பு அந்த நாட்கள்லையும் மற்ற நாட்களையும் ஓரளவுக்கு அந்த நிகழ்ச்சிகள் வழியாக வரோம். இன்னும் மற்ற விதங்களிலும் எப்படி நம்ம இந்த மக்கள் மத்தியில் இன்னும் சிறப்பாக செயல்படலாம் என்பதற்கு நிறைய அடுத்தடுத்து நம்ம செயல் திட்டங்களை ஏற்பாடு செய்துட்ருக்கோம். கடவுளுடைய ஆசிரோடு மக்களுடைய ஜெபங்களோடு இன்னும் சிறப்பாக அது பயணிக்கும் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஃபாதர், தேங்க்யூ ஃபார் ஷேரிங். லெட்டஸ் போயிடலாம் ஃபாதர். திருமதி தெரேசா ஜோசப் ராஜ் ஃபாதர், கருங்கல், குமரி மாவட்டம். கருங்கல்ல இருந்து அந்த அம்மா ஏற்கனவே இவங்க எழுதியிருக்கிறாங்க. கருங்கல்ல இருந்து மறைப்பாப்பு பணியை மிக மிக சிறப்பாக மாதா தொலைக்காட்சி வழியாக செய்து கொண்டிருக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தார் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் ஜெபமும். கிறிஸ்மஸ், புத்தாண்டு, பொங்கல் எல்லா விழாக்களையும் கலை நிகழ்ச்சிகளோடு மாதா தொலைக்காட்சியில் கண்டு மகிழ்ந்தோம். மிக சிறப்பாக இருந்தது. இந்த ஆண்டு பிப்ரவரி மாதா டிவியின் பிறந்த நாளுக்கு பிறகு கடவுள் வணக்கம் நிகழ்ச்சிகள் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. எல்லாமே மிகவும் பயன் உள்ளது. கதைகள் 1000 நிகழ்ச்சியில் அருட்தந்தை சேவியர் அந்தோணி அவர்கள் கதை சொல்லும் விதமே தனி சிறப்பு. கதைகள் கூறும் நீதி நெறிகள் மிக மிக சிறப்பாக உள்ளது. தந்தை அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். அருள்தந்தை குமார் ராஜா அவர்களின் இயேசுவின் ஆளுமைகள் என்ற தலைப்பில் இயேசுவின் பரிவு, மன்னிப்பு, துணிவு, கனிவு, தீர்ப்பிடாமை என்ற பண்புகளை விவிலிய ஆதாரங்களோடு கூறுவது இறைவனிடம் நெருங்க சென்று மன்னிப்பு வேண்டி நம்மை திரித்து கொள்ள முடிகிறது. மேதகு ஆயர் சிங்கராயர் ஆன்றோர் வாக்கு என்ற தலைப்பில் துன்பங்களின் வழி மட்டுமே துன்பமில்லாத நாட்டுக்கு இட்டு செல்லும். இவ்வுலகில் துன்பங்களை அனுபவிப்பவர்கள் துன்பம் இல்லாத நாட்டுக்கு செல்வார்கள். மனிதரோடு போராடுபவர்கள் ஆண்டவரோடு போராட முடியாது. இப்படிப்பட்ட வாக்குகள் மனதிற்கு ஆறுதலும் அமைதியும் தருகிறது. துன்பங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்கிறது. எவ்வளவு குழப்பமான சூழ்நிலைகள் வந்தாலும் மாதா டிவியோடு சேர்ந்து ஜெபிக்கும்போது 2 அல்லது 3 நாட்களுக்குள் சரியாகிவிடும். தீமைகளை வெல்வதற்கு மாதா தொலைக்காட்சி ஒரு மாமருந்து. சென்ற வருடம் தவக்காலத்தில் 4ஆம் வாரம் சிலுவையின் நிழலில் என்ற தலைப்பில் செங்கல்பட்டு முதன்மை அருட்தந்தை ஜான் போஸ்கோ அவர்கள் விட்டு வைத்த செய்திகள் இன்றும் மனதில் ஒலித்து கொண்டிருக்கிறது. தந்தை அவர்கள் இறைவனிடம் சென்று 1 ஆண்டு கடந்தும் வாழ்வு தரும் இறைவார்த்தையில் வருவது இறந்தும் நம்மோடு வாழ்கின்றார் என்று தோன்றுகிறது. அவர்கள் ஆன்மா இறைவனில் இளைப்பார ஜெபிக்கிறேன். ஆலயம் அறிவோம், துதி ஆராதனை, நலமா நீங்க நலமா, நற்செய்தி மலர்கள், நீ நம்பினால் எல்லாமே ரொம்ப பிடிக்கும்.
தொடர் ஜபமாலைகள் செய்யும்போது திருத்தலங்களிலிருந்து இயேசு சிலுவை சுமந்த பாதைகள் வழியாக பிரான்ஸ் லூர்து கெபியிலிருந்து வரும்போது ஜபங்களை தியானிப்பதோடு அந்த இடங்களையும் தியானித்து பக்தியோடு ஜெபிக்க முடிகிறது. 30/3/2025 அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வாழ்க்கை குறிப்புகளை அவர்களே சொன்னது, உடல்நலம் பாதிக்கப்பட்ட போதும் குணமடைந்து உயிர்த்த இயேசுவின் ஆசிரை நமக்கு தந்தது, அடுத்த நாள் இறைவனிடம் சென்றது, புதிய ஆயரை தேர்ந்தெடுத்தது, அவர்கள் பதவியேற்றது எல்லாமே மாதா தொலைக்காட்சி வழியாக பார்த்தது, உடனிருந்து கலந்து கொண்டது போல் இருந்தது. தவ காலத்தில் அருட்தந்தை எம்.ஏ. ஜோசப் அவர்களின் இதுவே தகுந்த காலம் தியானம் மிகவும் அருமை. அறம் செய் நிகழ்ச்சி குழந்தை பருவம் முதல் கல்லூரி பருவம் வரை குழந்தைகளை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்பதை ஆசிரியர்கள், பெற்றோர், மனநல மருத்துவர் கலந்துரையாடல் மிகவும் பயனுள்ளது. அருள் முனைவர் எம்.சி. ராஜன் அவர்கள் இந்தியராகிய நாம் என்ற நிகழ்ச்சியில் நாட்டின் சட்டங்கள், நமது உரிமைகள், கடமைகள், நாட்டின் தற்போதைய நிலைமை இவற்றை விளக்குவது மிகவும் பயனுள்ளது. ஜப உதவிக்கு என்று வரும் எண்ணில் தொடர்பு கொண்டு ஜெபிக்க சொல்வேன். மனக்கவலைகள் நீங்கும், வேண்டுதல்கள் கிடைக்கும். இவ்வாறு தனிமையில் துணையாக அறிவுரை கூறும் ஆசானாக இருந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெறுவதற்கு மாதா தொலைக்காட்சி சிறப்பான பங்காற்றுகிறது. இன்னும் நிறைய எழுதி கொண்டே போகலாம். மீதி அடுத்த கடிதத்தில். பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், கொள்ளு பேரன் உடல் உள்ள நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஜெபியுங்கள். நாளும் ஆன்மீக உணவை குறைவின்றி தந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய பொக்கிஷமாகிய மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சிக்காகவும் அதில் பணியாற்றும் அனைவரின் உடல் உள்ள நலனுக்காகவும் தினமும் ஜெபிக்க மறவேன். மாதந்தோறும் எனது எளிய காணிக்கையையும் அனுப்பி வருகிறேன். இப்படி விதவிதமான ஆன்மீக உணவை சுவைக்க செய்த இறைவனுக்கு கோடி கோடி நன்றி. பணியாற்றும் அனைவருக்கும் நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தெரேசா ஜோசப் ராஜ், குழித்துறை மறை மாவட்டம், கருங்கல். சகோதரி தெரேசா ஜோசப் ராஜ், ரொம்ப ரொம்ப சிறப்புமா. யாரையும் விட்டு வைக்கல. நீங்கள் எல்லா நிகழ்ச்சிகளும் மாதா தொலைக்காட்சி இப்போ கிறிஸ்மஸ்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போது கிறிஸ்மஸ்லேருந்து மாதா தொலைக்காட்சியுடைய நிலவரம் என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அந்த கடிதத்தை வாசித்தா போதும். அந்த அளவுக்கு மிக நெருக்கமாக, அந்யோன்யமாக மாதா தொலைக்காட்சியை, அதனுடைய நிகழ்ச்சிகளை, அதில் நிகழ்ச்சியில் வருகின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் நீங்கள் பாராட்டி இருப்பது உண்மையிலேயே எந்த அளவுக்கு மாதா தொலைக்காட்சியை நீங்கள் அன்பு செய்கிறீங்க, எந்த அளவுக்கு மாதா தொலைக்காட்சி உங்களை அன்பு செய்து கொண்டிருக்கிறது, ரெண்டுமே நல்லாவே புலப்படுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நிறைவாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்படி ஒவ்வொரு கடிதத்துலேயும் இந்த நிகழ்ச்சிகள் இப்படி இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லும் போது, அப்போ நாங்கள் ஒரு சில காரியங்கள் இந்த மக்களுக்கு இதை கொடுத்தா நன்றாக இருக்கும் நாங்கள் யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, அது கரெக்டாக யோசித்துருக்குறோம் அப்படின்றதுக்கு இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெஸ்டிமோனி, ஒரு சாட்சியம். அதனால் ஏன்னா மக்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் மக்கள்கிட்ட கேட்குறோம். அந்த தேவைகளின் அடிப்படையில் நிகழ்ச்சிகளை தயார் செய்கிறோம். இந்த தயாரித்த நிகழ்ச்சிகள் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்துவது தான் கடிதங்கள். அதனால் உங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளோடு எங்களது ஜெபங்களும் தொடர்ந்து எழுதுங்க. நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்கள் எங்களுக்காக கொண்டாடுங்க. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அதே போல் நம்ம நிகழ்ச்சிகளுக்கு நாங்களும் செல்கிறோம்ல ஃபாதர், ஒரு சில இந்த ஜீசஸ் பஞ்ச் அந்த மாதிரி நிறைய அன்பர்கள் அவங்க அந்த ஆன்ஸ்க்ரீனில் வராவிட்டாலும் நீங்கள் மாதா டிவிலேருந்து வந்திருக்கிறீங்க, கண்டிப்பாக அந்த ஃபாதர்ஸுங்களை கேட்டுன்னு சொல்லுங்கள், நாங்கள் தினந்தோறும் பார்க்குறோம், உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி, தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோன்னு வர ஒருத்தவங்களும் அவங்க அதை பேட்டி கொடுக்கணும்னு கூட இல்லை, இதை சொல்கிறதுக்குனே நம்ம கிட்ட அதை சொல்லி வாழ்த்திட்டு போகிறாங்க ஃபாதர். அது நினைக்கும் போது ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக. தேங்க்யூ, வெரி குட். அடுத்தது நம்முடைய லூர்து அமலராணி அம்மா திருக்கோயிலிருந்து. வெரி குட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு, ஒரு செயல் செய்ய எடுக்கும் முயற்சியில் உள்ள கடினம் என்பது முடியாது என்று அர்த்தம் அல்ல, நாம் அதற்கென கடினப்பட்டு உழைக்க வேண்டும் என்பதே அர்த்தம் என்பதற்கேற்ப மாதா தொலைக்காட்சி பணியில் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் லகுவானது அல்ல என்றாலும் அதற்காக முனைந்து உழைக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்து எழுதுகிறேன் தந்தையே. கடந்த 27/6/2025 காலை 6 மணி முதல் 28/6/2025 காலை 6 மணி வரையிலான திரு இருதய ஆண்டவரின் நற்கருணை வழிபாடு உலகளாவிய தொடர் வழிபாடாக மிக ஆசீர்வாதமாக இருந்தது. தோமையார் சிற்றாலயம், இடைக்காட்டூர், யாழ்ப்பாணம், தூத்துக்குடி போன்ற பல இடங்களிலிருந்து ஒளிபரப்பப்பட்டது மிக அருமை தந்தையே. ஜூன் மாதம் முழுவதும்
இயேசுவின் பற்றி எரியும் இதயம் நிகழ்ச்சி மூலம் அருட்பணி ஸ்டான்லி மற்றும் அருட்பணி இருதயராஜ் இருவரது பகிர்வுகள் ஆண்டவரின் திரு இருதயத்தின் மேல் நாம் கொள்ள வேண்டிய பக்தியை அதிகப்படுத்துவதாக இருந்தது. பாராட்டுக்கள் தந்தையே. சென்ற 2 வாரங்களில் ஒளிபரப்பப்பட்ட டிவைன் சிங்கர் ஜூனியர் நிகழ்ச்சியில் பங்கேற்றோரின் பாடல் பதிவுகளை அப்படியே போட்டு காட்டியதும், பிள்ளைகளின் பதிவுகளில் சிறந்ததை தேர்ந்தெடுத்த சகோ பிரவீன் ஆண்டோனி உள்ளிட்ட 3 குழு தேர்வு செய்ததில் பின்பற்றிய முறையில் இருந்த டிரான்ஸ்பரன்சியை புரிந்து கொள்ள வைத்தது. நல்ல முயற்சி. ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த போகும் சிறுவர்களின் தாளந்துகளை எண்ணி மகிழ்ச்சி கொள்ள வைத்தது. சிறப்பு. கடந்த 2 வாரங்களில் ஒலிபரப்பான எடுத்து வாசி பகுதியில் 1 அரசர்கள் 5ஆம் அதிகாரத்தில் அளிக்கப்பட்ட விளக்கம் அவ்வதிகாரத்தை தெளிவாக புரிய வைத்தது. தாவீது ராஜா ஆண்டவருக்கென ஆலயம் கட்ட சேகரித்து வைத்த பொருட்கள், சாலமோன் சேர்த்து வைத்த பொருட்கள், ஈராம் என்ற அரசரிடமிருந்து சாலமோன் பெற்ற மரங்கள், அவை எப்படி தண்ணீரில் அடுக்கி வைத்து அனுப்பப்பட்டது, அதற்கு பதிலாக சாலமோன் அரசர் ஈராம் அரசரின் பணியாளர்களுக்கு அனுப்பிய கோதுமை மற்றும் எண்ணெய் பற்றிய விளக்கம், தாவீது போர்கள் புரிந்தாலும் அதிகம் இரத்தம் சிந்தியதாலும் அவரால் ஆலயம் கட்ட முடியவில்லை மற்றும் சாலமோன் ஆலயம் கட்ட எடுத்த முயற்சிகள் யாவும் தெளிவுற விளக்கப்பட்டது. சமூக அறிவியல் ஆசிரியரான நான் வரலாற்றில் நடத்திய பல விடயங்களை இப்பகுதியில் நினைவு கூற வைத்தது. சென்ற ஞாயிறு அன்று பாண்டியில் உள்ள திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்திற்கு வருகை புரிந்த கர்தினால் ஆண்டனி அவர்கள் தங்களது பணி சிறப்பை, தங்களுக்குள்ள தனித்துவ தாளந்துகளை குறிப்பிட்டு பாராட்டி பேசியதாக கேள்விப்பட்டபோது மிகவும் பெருமையாக இருந்தது தந்தையே. 2-3 முறை மட்டுமே சந்தித்திருந்தாலும் தங்களது மேலான குணங்களை நன்கு உணர்கிறேன் தந்தையே. தலைமைத்துவம் என்பது பொறுப்பில் இருப்பது அல்ல, பொறுப்பின் கீழ் இருப்பவர்களை பத்திரமாக கவனித்துக் கொள்வது என்ற ரத்தன் டாட்டாவின் சொற்கள்தான் என் நினைவிற்கு வந்தது. பன்முக திறமைகள் கொண்ட தங்களது பணி திருச்சபைக்கும் நமது மாதா தொலைக்காட்சிக்கும் எத்துணை அருமையானது என உணர்ந்து உங்களுக்காக ஜெபித்து இப்பதிவை முடிக்கிறேன் தந்தையே. ஜபத்துடன் லூர்து அமலராணி, திருக்கோயிலூர். ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா. உங்கள் கடிதம் எப்போவுமே அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. ஏன்னா இப்போ எப்போயோ ஒரு தடவை ஒரு கடிதம் எழுதுகிறோம், மாதத்துக்கு ஒன்று எழுதுகிறோம், மாதத்துக்கு 2 கூட எழுதுகிறோம். அதுவுக்கும் வாரம் வாரம் இந்த நிகழ்ச்சியிலெல்லாம் பார்த்து யோசித்து அவர்களெல்லாம் ஒன்றிணைத்து அவர்களோடு ஒரு சில நல்ல சிந்தனைகளையும் கொடுத்து எழுதுவதுண்டு. அது அவ்வளோ எளிதான ஒரு காரியம் இல்லை. அது ஏன்னா வாரம் வாரம் உட்காந்து அதுக்கு ஒரு நேரத்தை கண்டுபிடிச்சி நிகழ்ச்சிகளெல்லாம் பார்த்து அதையெல்லாம் உள்வாங்கி இருக்கிற வேலைகளோடு அதையும் சேர்த்து செய்வது என்பது அது ஒரு உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு தியாக செயல் தான் நான் சொல்லுவேன். பெரிய தியாக செயல். ஏற்கனவே 4-5 ஆண்டுகளுக்கு மேலாக இதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பேண்டமிக் முன்னாடியிலேருந்தே செய்கிறாங்க. பேண்டமிக் முன்னாடி கடிதங்கள் எழுதி போஸ்ட்டில் போடுவாங்க. இப்போ பேண்டமிக்லேருந்து இதை எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டுருக்குறாங்க. ஏறக்குறைய சொல்ல போனால் ஒரு 6-7 வருடங்களாகவே தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்கிறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய கர்தினால் ஆண்டனி பூலா நான் செமினரியில் படிக்கும் போது எனக்கு 2 ஆண்டு மூத்தவர். நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது அவர் 3rd இயர் படிச்சுக்கிட்டு இருந்தார். அதனால் 2 ஆண்டுகள் அவரோடு இணைந்து இறையியல் படிக்கின்ற ஒரு வாய்ப்பு. அவர் ரொம்ப நல்லா அருமையாக பாடுவார். அவரோடு இந்த ஆங்கில அந்த இலக்கிய மன்றத்தில் நான் நிறைய நாடகங்களுக்கான அந்த மேடை அமைப்புகள் இதெல்லாம் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நிறையா நல்லா நட்போடு இருப்பார். நான் ஹைதராபாத்துக்கு போயிருக்கும்போது அவரை சந்திக்க போயிருந்தேன். எனக்கு கொஞ்சம் நான் இதாக இருந்தேன். அவர் கமன் we are all friends, just we studied together, what is there அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இயல்பாக நாங்கள் படிக்கும்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இயல்பாக அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா பொதுவாக அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு பொதுவாக சொல்லுவாங்க, நீ செமினரியில் இருக்கும்போது ஃபாதர் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா செமினரியில் ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க, ஃபாதர் ஆனோன்னு வேறு மாதிரி ஆயிடுவாங்க. ஒரு ஃபாதர் இருக்கிறவங்க பிஷப் ஆகிட்டாங்கன்னா அது இன்னும் வேறு மாதிரி ஆயிடுறாங்க. ஒரு சொல்லுவாங்க ஒரு கர்தினால் ஆகிட்டார். அவர் போப்பாண்டோட கூட வருது. இப்போல்லாம் எலெக்ஷனில் போய் ஓட்டெலாம் போட்டு வந்திருப்பார். அவர் நம்மக்கிட்ட ஒரு இயல்பாக நம்ம படித்த காலங்களில் இருந்தது போல் ரொம்ப யதார்த்தமாக அன்பாக இருப்போம். அதுதான் அவர் நம்மளை பற்றி உயர்த்து பேசுகிறாருன்னா நம்ம உயர்வு இல்லை, அவர் தான் உயர்வு. ஏன்னா அந்தளவுக்கு அவர் எளிமையாக இயல்பாக அன்பாக அந்த ஒரு உயரிய நிலைக்கு போயிருந்தாலும் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் இருந்த நட்பை அன்பை எப்பொழுதுமே அதை பாராட்டுவது, அதை உயர்த்தி பேசுவது, அதில் அந்த நட்பில் இருந்த நல்ல எண்ணங்களை எல்லாம் பிறரோடு பகிர்ந்து கொள்வது
மற்றவர்களை பற்றி உயர்வாக பேசுவது வந்து அவருடைய உயர்ந்த உள்ளம். அவர் எந்த அளவுக்கு மிக எளிமையானவர், எவ்வளவு அன்பு நிறைந்தவர் என்பது காட்டுகிறது. அது அவரை தான் நான் பாராட்டுவேன். அதனால் நீங்கள் அதை வந்து கேள்விப்பட்டு தான் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தீங்க. அதனால் அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சு எனக்கு சொல்கிறாங்கன்னா, இது இப்போ என்னை பாராட்டுறதுல வந்து அவங்களுக்கு மகிழ்ச்சின்னா அவங்க எந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பாக இருக்கிறாங்க, அவங்க எந்த அளவுக்கு உயர்ந்த உள்ளமாக இருக்கிறாங்க. அக்காவுக்கு நன்றி, பாராட்டுகள், எங்களது ஜெபங்கள். காட் பிளஸ் யூ அக்கா. அடுத்ததாக பிரேமா ராஜ்குமார் ஃபாதர் சென்னையிலிருந்து எழுதியிருக்காங்க. அருட்தந்தையே, இன்று மாதா டிவியில் ஒளிபரப்பான 12/6/2025 முதல் வாசகம் படித்த பெண்மணி அது எந்த பைபிள் எங்கே வருகிறது என சொல்லவே இல்லை. அதுபோல் திருப்பாடல் கூட எது என கூறவில்லை. என் போன்ற வயது சென்றவருக்கு தொடர்ந்து பக்தியை பின்பற்ற முடியவில்லை. ஆனால் நற்செய்தி சொன்ன ஆயர் மகா சிறப்பாக அருமையாக AK-47 மாதிரி கணீர் கணீர் என்று பேசினார். மன்னிப்பை இன்னும் சொல்ல மாட்டாரா என ஏங்கினோம். பாடல் குழுவினரின் பாடல்கள் எல்லாம் அருமை பெருமை. சரணம் சரணம் மரியே பாடல் சிறப்பு. நற்செய்தி அருளிய குருவானவர் திரும்பவும் அருளுரை வழங்க ஆவலாய் இருக்கிறோம். அவரின் அருட்பணி தொடர இயேசு சுவாமி ஆசீர்வதிப்பாராக. கத்தோலிக்க சபையிலே இது ஒரு மறுமலர்ச்சி. இவன் பிரேமா ராஜ்குமார், சென்னை. ரொம்ப சந்தோஷங்கம்மா. நல்ல பொதுவாக நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய வழிபாட்டு விதிமுறைகளின்படி நம்ம ஆலயத்தில் இந்த இறைவார்த்தை வழிபாட்டில் முதல் வாசகம், இரண்டாவது வாசகம், நற்செய்தி வாசகம் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பெருந்திருநாட்களிலும், சாதாரண நாட்களில் முதல் வாசகம், நற்செய்தி வாசகம், எல்லா நாளுமே வந்து பதிலுரை பாடல் இருக்கிறது. விதிகளின்படி, நமது திருவழிபாட்டு விதிகளின்படி பேதனுடைய திருமுகத்திலிருந்து வாசகம், நம்ம முதல் வாசகம்னு அதை சொல்கிறோம். இத்தனாவது அதிகாரம், இத்தனாவது வசனம்னு சொல்லக்கூடாது என்பது தான் விதி. அதுதான் விதி. அது வசனங்களை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதற்காகத்தான் என்ன செய்கிறாங்கன்னா, எல்லா பக்கமும் இந்த பஞ்சாங்கம் இதெல்லாம் வந்து அடித்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, பைபிள் டைரி. ஏன்னா இதுதான் விதி. இது சொல்லக்கூடாது என்பது அது என்னென்றால், அது சொல்லுகின்ற பொழுது அது ஒரு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரி எனக்கு அதனுடைய இன்னும் ஆழம் தெரியும். பட் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதல் வாசகம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அந்த வாசகத்தினுடைய சுருக்கத்தை வந்து கொடுத்துருப்பாங்க, 2 வரியில் 1 வரியில் கொடுத்துருப்பாங்க. அதை வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்னா வந்து சரி, இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, நான் அப்போ தான் வந்து எனக்கு எளிதாக இருக்கிறது, புரிதாக அப்படின்னு. அதனால் இது என்கிட்ட நிறைய பேர் என்கிட்ட திருவழிபாட்டு விஷயங்களை வெறும் நுணுக்கமாக கடைபிடிக்கணும் வந்து இது சொல்லக்கூடாதுல்ல, ஏன் மாதா டிவியில் சொல்கிறீங்க அப்படின்லாம் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்ப்பா, சட்டம் ஒன்று இருக்கிறது. சட்டம் வந்து மனிதருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். சட்டத்திற்காக மனிதன் ஆண்டவர் இயேசுவே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில காரியங்களை இந்த மாதா தொலைக்காட்சியை அதிகமாக பார்க்கின்றவர்கள், வீடுகளில் இருக்கின்ற வயதானவர்கள், படுக்கையில் இருக்கிறவர்கள், கோயிலுக்கு செல்ல இயலாதவர்கள், இவர்களுக்காக தான் இந்த திருப்பலி. அப்போ அவங்களுக்கு வந்து உதவி செய்கிற விதமாக அவங்க உடனே இன்றைக்கி இதாக பஞ்சாங்கத்தை பைபிள் டைரி வச்சுட்டு யாரும் உடனே பைபிள் வச்சுருக்கிறாங்க. ஒரு சில நம்ம சொன்னோம்னா எளிதாக எடுத்து இந்த கடிதம் வந்திருக்கிறது. அதற்காகத்தான் அந்த ஒரு சிலவங்க வந்து அதை சொல்கிறதில்ல. ஏன்னா இந்த திருப்பலி வந்து 2வது வந்து தமிழகத்தின் 18 மறை மாவட்டங்கள் நம்ம கொண்டு வரோம். இப்போ மாதா தொலைக்காட்சியுடைய ஆலயத்தில் மட்டும் பண்ணுறோம்னா எல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கும். நம்ம இதுதான் இப்போ எல்லா மறை மாவட்டங்கள்லேருந்து கொண்டு வரோம். ஃபாதர்ஸ்க்கு நம்ம சொல்கிறோம், இது செய்யுங்கப்பா, அதை செய்யாதீங்கப்பா. ஃபாதர்ஸ் என்ன செய்கிறாங்க, பங்குகளுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு சில பங்கு சாமியார்கள் வந்து இதாக இருக்கிறாங்க. நாங்கள் இப்படி தான் செய்வோம், நீ எடுக்கிறதுனா எடுக்காட்டி போ அப்படின்னு ஒரு சிலவங்க சொல்கிறாங்க. ஒரு சில பொதுநிலையில் வந்து எப்பா நான் 60 வருஷமாக வாசம் வாசிச்சுட்டு இருக்கிறேன், என்னங்க ஃபாதர் எங்களுக்கு தெரியாதா, நீங்கள் போங்க ஃபாதர் அப்படின்றாங்க. அப்போது இவைகளையும் கடந்து தான் வந்து இவர்களையும் சமாளித்து தான் காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. அதனால் ஒரு யூனிஃபார்மிட்டியை வந்து நம்ம எவ்வளவு கடினமாக முயன்றாலும் ஒரு சில விஷயங்களில் நம்மளால் வந்து அது நம்முடைய சக்தியை மீறியதாக இருக்கிறது. அதனால் என்ன பண்ணுறது, முடிஞ்ச வரைக்கும் செய்கிறோமா அது அங்கே சொல்லக்கூடாதுன்னு அந்த அம்மா வந்து அவங்க வந்து யாரும் மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கணுன்றதுக்கான ஒரு சில விதிமுறைகள் இருக்கிறது. முடிந்தவரை சொல்லுவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம். இருப்பினும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, திரு அவையின் திருவழிபாட்டு கொண்டாட்டங்களினுடைய விதிமுறைப்படி வாசகங்களுக்கு முன்னால் அது நம்ம வந்து பழைய தமிழில் அதிகாரம் என்றோ, புதிய தமிழில் அழகு என்றோ, இறை வார்த்தைகள் என்றோ, சொற்றொடர்கள் என்றோ சொல்லக்கூடாது என்பதுதான் விதிமுறை. நாம் சொல்லுகிறோம்,
உங்களை போன்றவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று அதை நாம் பயன்படுத்துகிறோம். அதையும் யாரும் குறை சொல்வதில்லை. ஒரு சிலவங்க நுணுக்கமாக பார்க்குறவங்க சொல்கிறாங்க, பரவாயில்ல, என்ன செய்கிறது. அதனால் உங்களுக்கு கடினமாக இருந்தால் நாங்கள் அடுத்தது நாங்கள் முயற்சிகள் செய்கிறோம். எங்களுக்காக ஜெபிங்க. உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி, உங்களுடைய பாராட்டுகள். தொடர்ந்து எங்களுக்காக மன்றாடுங்க. உங்களுக்காக மன்றாடுகிறோம். கடவுளின் ஆசிரியனால் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். இனி இது எங்களுக்காக ஜெபித்து நம்ம நிறைவேற்றுவோம். இனி இதயங்களே, தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நினைவூட்டுகிறேன். நீங்கள் யாரிடம் எங்கு சென்று மாதா தொலைக்காட்சிக்கு என்று நீங்கள் நன்கொடை கொடுத்தால் தயவு கூர்ந்து மாதா ட்ரஸ்ட் என்று அதற்குரிய ரசீதை பெற்றுக்கொள்ளுங்கள். இங்கே மாதா தொலைக்காட்சிக்கு நீங்கள் நேரடியாக அனுப்புகின்ற பொழுது கமிஷன் ஃபார் சோஷியல் கம்யூனிகேஷன் சொசைட்டி என்ற ரசீது உங்களுக்கு அனுப்பப்படுகிறது. எனவே தயவு செய்து இதை கவனத்தில் கொள்ளுங்கள். நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு நாங்கள் இந்த வங்கி வழியாக நேரடியாக இல்லாட்டி இந்த இப்போ நான் ஒரு டீ கடையில் போய் டீ குடித்தோம்னா, இல்லை ஒரு இளநீ கடையில் போய் இளநீ குடித்தோம்னா, சார் அப்படின்னு அடித்த உடனே காசை கொடுத்துட்டு வந்துடுறோம். ஒரு கத்திரிக்காய் கடையில் கத்திரிக்காய் 1/2 கிலோ கத்திரிக்காய் அப்படின்னோடனே காசை கொடுத்துட்டு வந்துடுறோம். ஆனால் இது மாதா தொலைக்காட்சி கத்திரிக்காய் கடையோ இளநீ கடையோ டீ கடையோ கிடையாது. இங்கே யார் காசு கொடுத்தாலும் இது யார் எனக்கு கொடுத்தது, மாதா தொலைக்காட்சி நீங்கள் கொடுத்தீர்கள் என்பதை நாங்கள் அரசுக்கு சொல்லியே ஆக வேண்டும். இவர்தான் இந்த 100 ரூபாய் கொடுத்தார், இவர்தான் இந்த தாயார் தான் இந்த 1000 ரூபாய் கொடுத்தார்கள் என்று நாங்கள் கணக்கு சொல்ல வேண்டும். அப்படி நாங்கள் சொல்ல தவறினால் இவர் கொடுத்த 100 ரூபாயிலிருந்து 30 ரூபாயை எடுத்து நாங்கள் அரசுக்கு வரி கட்டி விட வேண்டும். ஆங்கிலத்தில் அதை அனானிமஸ் டொனேஷன், அதாவது பெயர் தெரியாத நன்கொடை. எந்த ஒரு நன்கொடைக்கும் நாங்கள் பெயர் சொல்லியே ஆக வேண்டும். அத்தனை வங்கிக்குள் போகிறது. இது இன்னார் தான் கொடுத்தார்கள் என்று அரசுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். புரியாதவர்கள் நேரடியாக எங்களிடத்தில் அலைபேசியில் பேசுங்கள். நாங்கள் உங்களுக்கு மிக பணிவோடு விளக்கங்களை சொல்லித் தருகிறோம். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளுக்காய் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உமது பிரசன்னமும் உமது வழி நடத்துதலும் எங்களோடும் மாதா தொலைக்காட்சியுடைய இனியதைகள் ஒவ்வொருவரோடும் குடும்பங்களோடும் நிலைத்திருக்க முடியாது மிக கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கியத்தாயே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஃபாதர். நன்றி. என் அன்பு உள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கடிதங்களும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்குதுன்னு தான் சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150, லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. இனிய இதயங்களே, மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ மற்றும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.